வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே. எங்க வீட்டு பக்கம் வரீங்க? அன்பழகை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுறீங்க போல. இந்த தங்கச்சிங்களெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்படிலாம் இல்லடாம்மா, நான் வர டைம்ல நீங்களாம் கேம்ப்ல இருக்கீங்க, அதனால தான் பார்க்க முடியல. ஒரு நாள் வந்து மொத்தமா எல்லா தங்கச்சியும் பார்த்துட்டு வரேன், ஓகேவா? சரிங்கண்ணே. என்ன கேம்ப் வரைக்கும் வந்திருக்கீங்க? சும்மா தான்டா, நம்ம மாப்பிள்ள நடத்துறான் கேம்ப்பு. அப்பப்போ வந்து விசிட்டிங் பார்க்க வேணாமா, எப்படி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா இல்லையா, ஊருக்காரங்களாம் சப்போர்ட் பண்றாங்களா, வராங்களா என்னன்ட்டு. அதான் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். கேம்ப் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்தது, அதுக்கப்புறம் லாங் கேப் வர முடியல. வயல்ல கொஞ்சம் வேலை அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்துட்டேன். அதான் சரி இன்னைக்கு காலையில கொஞ்சம் நேரம் இருந்தது, அப்படியே பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன். மச்சான் கேம்ப சூப்பரா எடுத்துட்டு போறாருன்னு தான் ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. சுத்து வட்டாரத்துல இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப் நடந்ததே இல்லையாமா. இதுல பாக்குற எல்லா டாக்டர்ஸுமே பெஸ்டா இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. எல்லாமே அவன் கூட கிடைச்ச நண்பர்களால இந்த வரவேற்பு. நீங்களா இல்லனா இந்த கேம்ப் சாத்தியம் இல்லம்மா. ஆமாண்ணா, ஒரு மெடிக்கல் கேம்ப்ல என்னைக்காவது ஒரு நாள் அதுவும் பெஸ்ட் டாக்டர்ஸ் வருவாங்க. 1 or 2 days இருப்பாங்க, அதோட சரி. ஆனா வசந்த் நடத்துற இந்த கேம்ப்ல 10 நாளுமே இருக்கிற 10 டாக்டர்ஸுமே பெஸ்ட் டாக்டர்ஸ், எல்லாத்துலயும் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப்ல அமையாதுண்ணா. அப்படிதான்டா ஊர்ல எல்லாருமே சொல்றாங்க. எதுக்குமே வெளியில போக தேவையில்ல, கேம்ப்ன்ற பேர்ல நடத்துவாங்க, எழுதி தருவாங்க, நம்ம போய் வெளியில எல்லாமே பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கேம்ப் அப்படி இல்ல. ஒரு பிரச்சனைன்னு போனா சொல்யூஷன் சொல்லி அதுக்கான எல்லா ரிப்போர்ட்டுமே இவங்களே ஸ்கேன் எடுத்து பார்த்துடுறாங்க. டேப்லெட்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது. இந்த தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு ஊரே வாழ்த்திட்டு தாண்டா போகுது. நானும் காதுபட கேட்டு சந்தோஷம் தான் பண்றேன், நம்ம மச்சான் இவ்வளவு பெருமையா பண்றாப்லையேன்னு. ஆமாண்ணா, கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வசந்த் எல்லாராலையும் 10 நாள் இருக்க முடியுமா? ஒருத்தவங்க கூட ஸ்கிப் ஆகக்கூடாது. 10 நாளில் ஒருத்தவங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு நீங்கள் லீவ் போடுறீங்கன்னா கூட என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பர்சனல் இஷ்யூஸும் உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி நான் நடுவில் போவேன், என் மேலே ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போவே கேம்பை விட்டு போங்க, நான் வேறு டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கிட்டையுமே கிட்டத்தட்ட உட்காந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசி இந்த 10 டாக்டர்ஸும் 10 நாள் கோஆர்டினேட் பண்ணுவாங்களான்றதை கேட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணி தானே இந்த கேம்பை நடத்துகிறாப்புல. வசந்தும் சரி, சரவணன் சீனியரும் சரி, இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மெடிக்கல் கேம்ப்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லைண்ணே, எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அதுவும் வில்லேஜில் இருக்கிற எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுன்றது பெரிய விஷயண்ணே. அந்த லெவலில் யோசிக்கும் போது இந்த கேம்ப் டோட்டலி சக்ஸஸ்ண்ணே. ஆமாண்டா, எனக்கு தெரியும். அவன் படிக்கிறப்பவே எல்லாத்துலயும் சக்சஸ் தான். ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து காலேஜ் படிக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே சக்சஸ் தான், அது எனக்கு தெரியும். ஆனா என் மேப்ல லைஃப்ல சக்சஸ் ஆவானான்னு தான் தெரியல. அண்ணா, உன் லைஃப்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என் மாப்பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? நீ எதனால அவனை வேணான்னு சொன்னலாம் நான் கேட்கல. ஆனா வேணான்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் கூட என் மாப்பிள்ளை கிட்ட இருந்திருக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி உன் கண் பார்வையில வேணான்ற மாதிரி ரீசன் நடந்திருந்தாலோ பார்த்திருந்தாலோ அது பொய்யா தான் இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர உண்மையா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா என் மாப்பிள்ளை மேல அவ்வளவு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு தெரியும் என் மாப்பிள்ளை பத்தி சின்ன வயசுல இருந்தே. அப்படி உன் கண் பார்வையில அவனை யாராவது தப்பா டிஸ்பிளே பண்ணியிருந்தா, தப்பா டிஸ்பிளே பண்ணவங்கள பத்தி தான் நீ யோசிக்கணுமே தவிர அவனை பத்தி யோசிச்சிருக்க கூடாது. இப்பவும் சொல்றேம்மா, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் பேசல. இந்த அண்ணன் எப்பயுமே தங்கச்சின்னு சொல்லிட்டாலே அவங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பொறுப்பு எடுத்துப்பேன். அதே மாதிரி தான் இப்பவும் சொல்றேன், இந்த தங்கச்சிக்கு ஏற்ற மாப்பிள்ள என் வசந்த் மாப்பிள்ள மட்டும்தான். அதுதான் கரெக்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ எதை வச்சு வேணான்னு சொல்றேன்னு தெரியல. உனக்கு நம்பிக்கை இருந்தா, அண்ணன் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, நான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உனக்கு நான் தெளிவுபடுத்துறேன். என் பிரச்சனையை யாராலையும் தெளிவுபடுத்த முடியாதுண்ணே. நான் தெளிவாக முடிவெடுத்து தான் அவனை வேணாங்கிறேன். நீங்கள் தான் சொல்கிறீங்களே உங்கள் மாப்பிள்ளையை பற்றி தெரியும்னு. அப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு எப்படி ஏற்பட்ட பொண்ணு தேடி வைக்க முடியுமோ அப்படி தேடி வைங்க, தப்பே சொல்லலை. ஆனால் நான் வேணாண்ணா அவனுக்கு. எனக்கு புரியல ஸ்டீமா, நீ என்ன சொல்ற? நீ வேணான்னு நீயே சொல்லிக்கிற, அவன் மேல அப்ப தப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். அவன் எனக்கு வேணான்னு நீ சொல்லலையே, இந்த பாயிண்ட்ல இருந்தே தெரியலையா அவன் மேல தப்பு இல்லைன்னு? கரெக்டு தானே, நீங்கள் ஒருத்தராச்சும் நான் பேசுறது பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களே. கரெக்டு தான், நான் வேணான்னு தானே சொல்கிறேன். அவனுக்கு நான் வேணாம். உங்களுக்கு உண்மையிலே உங்கள் மாப்பிள்ளை மேலே பாசம் இருந்தா அவனுக்கு நல்ல பொண்ணாக தேடி கல்யாணம் பண்ணி வைங்க. காலையில் தான் சரவணன் சீனியர் வந்து சொல்லிட்டு போனார், அவருக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு. உங்கள் சைடு பொண்ணு இருந்தாலும் பாருங்கண்ணே, நல்ல பொண்ணா, அவனை கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிற பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதில் நான் தடங்களும் சொல்ல மாட்டேன், குறுக்க வந்து நிற்க மாட்டேன். ஆனால் நான் அவனுக்கு வேணாம், அவ்வளோதான். வேணாண்டா, நீ எடுக்கிற முடிவு தப்பு.
கண்ணு கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. நீ தப்பா முடிவெடுக்கிற. எதையோ நினைச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் சொல்லு, உன் பிரச்சனையை தீர்த்துடலாம். இல்லைண்ணா, பிரச்சனையை முடிச்சாச்சு காலையிலே. அதனால நீங்கள் அவனுக்கு பொண்ணு பார்க்குற வேலையை மட்டும் பாருங்கள். பிரச்சனையை முடிச்சாச்சா? என்னடா சொல்ற? ஏய், யார் நீ? ரொம்ப நேரமா அவள்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க. யாரா அவன்? புது கேரக்டர். ஆமா, யார் நீ? ரொம்ப நேரமா ஸ்ரீநிதி கிட்ட பேசிட்டு இருக்க. யாரா நீ? யாரா முதல்ல? உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதே மாதிரி நான் யாருன்னு சொல்ற அவசியமும் எனக்கு இல்ல. மூடிட்டு கிளம்புறியா? ஏய் ஜெகனே, யாருன்னு தெரியாம மோதிரியடா. அவர் என் மச்சான்டா. யார் மாப்பிள்ள இது? கேம்ப் டாக்டர் மச்சான். கேம்ப் டாக்டரா? பார்க்க எப்படி இருக்காரு? அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான். அவருக்குள்ள 2 மிருகம் தூங்கிட்டு இருக்கு. ஒன்னு ரவுடின்ற மிருகம், இன்னொன்னு நான் தான் பெரிய டான்ன்ற மிருகம். அது ரெண்டுத்தையும் உடைச்சு தள்ளிட்டு அப்பப்ப நல்லவனா டாக்டரா வெளில வருவாரு. மொத்தம் 3 ஃபேஸ் இருக்கு அவருக்கு. ஓ அப்படியா? தலைக்கு அப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. பட்டி காட்டான் தானே. டாக்டர்ஸ பத்தி எங்க தெரிய போகுது? யாரு என்னன்னே தெரியாம மரியாதை இல்லாம பேசுறல்ல நீ. சொன்ன பத்தியா மச்சான்? இதோ ஆரம்பிச்சிட்டான் பாரு. இருங்க மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க டாக்டர், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவன் மச்சான் தானே நீ? வில்லேஜ்ல தானே இருக்க. படிப்புக்கு உங்களுக்கு எங்க சம்பந்தம் இருக்கு சொல்லு பாக்கும். அதனாலதான் யாரு என்னன்னு தெரியாமலே இப்படி பேசிக்கிட்டு தெரியுறீங்க. எப்படி பட்டி காட்டானாலே படிச்சிருக்க மாட்டான். வில்லேஜ்ல இருந்தாலும் அவன் அன்எஜுகேட்டடா தான் இருப்பான். அப்படித்தானே முடிவு பண்ணி பேசுறீங்க மிஸ்டர் டாக்டர்? ஆமா, உன்னை பார்த்தா பின்ன படிச்ச மாதிரியா இருக்கு. பிஹேவியர்ஸ்ல தெரியுது. ஆமா, உங்க பேர் என்ன? ஏன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? தெரிஞ்சா பேரை சொல்லி கூப்பிடுவேன், இல்லனா வாடா போடான்னு கூப்பிடுவேன். பரவாயில்லையா? இப்பதானே சொன்ன அன்எஜுகேட்டட்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேச்செல்லாம் இருக்கும். டாக்டர் ஜெகன், கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஓ அப்படி. டாக்டர் ஜெகன், நீங்க என்னவோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஊர்ல இருந்தா அவன் படிச்சிருக்க மாட்டான். வேட்டி கட்டிக்கிட்டு மம்முட்டி பிடிச்சி விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன்லாம் எங்க படிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பட் இந்த அருளழகன் அப்படி கிடையாது. நான் வேற மாதிரி. புரியுதா? உங்க கண்ணோட்டத்துல பாக்குற பார்வைக்கு நான் பதில் சொல்லிடுவேன். அதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் படிச்சவன். படிச்சவனா? என்ன 10வது படிச்சிருக்கியா? ஐயோ சார், அவ்வளவு அதிகமாலாம் நான் படிக்கலீங்களே. அப்புறம் வேற என்ன சார் படிச்சிருக்கீங்க? மழை பெய்யும் போது ஏதாவது இந்த ஸ்கூல் பக்கம் ஒதுங்குனீங்களா? அதை வச்சு படிச்சன்னு உளறிக்கிட்டு இருக்கீங்களா? ஜெகன் தேவையில்லாத வம்பளத்துக்கிட்டு இருக்க. இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்? அவட்ட பேசி வம்பளத்துட்டு இருக்கேன். சும்மா இருத்தாங்கச்சுமா, நான் பேசிக்கிறேன் சார் கிட்ட. ஜஸ்ட் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஹெச்டி முடிச்சுட்டு விவசாயத்துல சின்னதா ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். வேற ஒன்றும் கிடையாது. பிஹெச்டியா? ஆமா சார், ஜஸ்ட் பிஹெச்டி தான் முடிச்சிருக்கேன். அதுல உங்களுக்கு என்ன டவுட்டு? என்ன கிராமத்தான் தானே என்ன படிச்சிருக்க போறான்? அதுவும் வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கான். நல்லா இழுச்ச வாய் நெத்தில எழுதி ஒட்டி இருக்கு. அவன்கிட்ட நம்ம என்ன பேசினாலும் ஐயோ சாமின்னு ஆமா சாமி போடுவான். போய் இவனை என்ன வேணாலும் பேசலான்னு வந்தியா? என்ன படிச்சிருக்கோன்றது முக்கியம் இல்ல, என்ன தாராதாரத்தோட 4 பேர்கிட்ட பேசி பழகுறோன்றதுதான் முக்கியம். புரியுதா? டாக்டர் ஆயிட்டா பெரிய கிடையாது. புரியுதா? எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் அந்த படிப்புல நம்மளால என்ன பண்ண முடியும், 4 பேருக்கு என்ன நல்லது பண்ண முடியும் தான் யோசிக்கணும். அந்த படிப்பை வச்சு அடுத்தவங்கள மட்டும் தட்ட யோசிக்க கூடாது. புரியுதுங்களா? நாங்களாம் படிச்ச படிப்பை மூட்டை கட்டி வச்சுட்டு கம்முன்னு போய்கிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் நாங்க அங்கங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இல்ல. நான் தான் படிச்சவன், எழுத்தாப்புல நிக்கிறவன்லாம் முட்டாள்னு. அடக்கி வாசி. எங்களுக்கு வாசிக்க தெரியும். வாசிச்சேன்னு வச்சுக்கோயேன், ஊரு தெரியாம போயிடுவேன். வேணா வாசிச்சு காட்டட்டுமா? தேவையா உனக்கு இதெல்லாம்? அசிங்கப்படு. टाइगर का हुक्म। என்ன டாக்டர் ஜெகன் இப்படி ஆடி போய் நிக்கிறீங்க போல? ஏன்டா அப்பப்பா அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா போ. ஆமா, இவ யார்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கதானே இவ்வளவு கொந்தளிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு சீன் கிரியேட் பண்ணலான்னு. அருளு ஸ்ரீநிதிக்கு அண்ணன் முறை தான், அதனால பாதராதானே. என்ன மச்சான் அவர்கிட்ட பதறாதன்றீங்க? அது ஒண்ணும் இல்ல அருளு, ஸ்ரீநிதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஜெகனு. அதான் ஆவேசத்துல உங்களை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு இன்னைக்கு ஒரு தெளிவு கொடுத்துருவோம். என்ன மச்சான் எதை சொல்றீங்க? டாக்டர் குறைங்க மச்சான், நீங்க வேற ஏன் ஃபீல் பண்றீங்க? அதெல்லாம் காலையிலே பிரச்சனையை முடிச்சாச்சு. டே ஜெகனே, காதல் டைவர்ஸ் பண்ணியாச்சுடா. காதல் டைவர்ஸ் பண்ணியாச்சு. வசந்துக்கு ஸ்ரீநிதிக்கும். நாங்களே வசந்துக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கோம். அது விஷயமா தான் என் மச்சான் நினைக்கிறாருன்னு அவரை பார்க்க வந்தேன். நீ வாழை பார்க்க வந்தியா? பார்த்து பேசு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மச்சான் நீங்க கம்மன் இருங்க மச்சான். அவனுக்கு தெளிவுபடுத்தினா தானே புரியும். வால் ஃப்ரீயா தான் இருக்காங்க. வேணா அப்ளிகேஷன் போட்டுக்கூடா.
டேய் என்ன ஏதாவது ப்ளே பண்றீங்களா என்ன? டேய் நாங்க ஒன்றும் காமெடிலாம் பண்ணலடா. உண்மையாதான் காலையில அவள்கிட்ட அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணிட்டு போய் ஒரு சைன் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ காதல் டைவர்ஸ் பண்ணியாச்சு. மச்சான் என்னன்னோ சொல்றீங்க? மச்சான் இப்பதான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேற ஷாக்க குறைங்கன்றேன், ஷாக்க குறைக்க மாட்டீங்க. ஆமா உங்க ரிலேட்டிவ்ல உங்களுக்கு தங்கச்சி முறையில ஒரு பொண்ணு இருக்காமே, வசந்த் கூட சொல்லிட்டு இருந்தான். அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அருள் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு கேட்டான். அதான் உங்கள்ட்ட விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏதோ உங்களுக்கு தூரத்து சந்தேகத்துல தங்கச்சி முறை வருதாமே. இருங்க கிட்ட வந்து சொல்றேன். இப்ப சொல்லுங்க மச்சான், அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? எந்த பொண்ணை கேக்குறீங்க மச்சான்? எனக்கு புரியல. டேய் நீ ஏன்டா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? நான் தான் சொன்னல வால் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு போய் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணு போ. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எந்த பொண்ணு? ஸ்ரீநிதி இவனுங்க என்ன பேசுறானுங்க? உண்மையாவா? ஆமா வசந்த் நான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, அதனால வசந்த்க்கு வேற பொண்ணு பாக்குறாங்க. அது விஷயமா தான் சரவணன் சீனியர் அவங்க மச்சங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை இவ்வளவு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி எப்படி இருக்கு தெரியுமா? டேய் சந்தோஷமான விஷயம் தான். போ சீக்கிரமா 10 கிலோ பால்கோவா வாங்கிட்டு வந்து கேம்ப்ல இருக்கிற எல்லா டாக்டர்ஸுக்கும் கூட முடிஞ்சா கிராமத்துக்கு ஃபுல்லா இனிப்பு வழங்குற வேலையை பாரு போ. ஏய் சரவணா உண்மையாவா? என் லைஃப்ல நீ பண்ண நல்ல விஷயம் தான்டா. அட உங்க ஆயா சத்தியமாடா போடா. டேய் நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்து கொண்டாடிட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து இவள்கிட்ட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கிறேன். எப்படியும் ஃபில் பண்ணா இவ ஓகேன்னு தான் சொல்லுவாய். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நீ போய் தாராளமா ஸ்வீட்ஸ் கொடுடா. ஏன்னா என் மச்சனுக்கு நல்ல பொண்ணா பார்க்கணும், அடக்க உடக்கமான பொண்ணா பார்க்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால நீ போய் பால்கோவா கொடு, ரசகுல்லா கொடு, என்ன வேணாலும் கொடு, நான் தடுக்க மாட்டேன். டேய் உங்க பாஷையில லவ் யூடா சரவணா. ஏய் ஒன்னும் பிரச்சனை இல்லை, போடா போடா, லவ் யூ லவ் யூ. ஐயோ ஸ்வீட் கடை வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. போய் வாங்கிட்டு வருவோம். இப்ப சொல்லுங்க மச்சான், அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? எந்த பொண்ணு மாப்பிள்ள? எனக்கே தெரியல. மச்சான் ப்ளீஸ் மச்சான் கோஆப்ரேட் பண்ணுங்க. எதையோ ஒரு பொண்ணை பத்தி சொல்லுங்க. ஓ அந்த பொண்ணை பத்தி கேக்குறீங்களா? ஆமா வசந்த் கிட்ட கூட அது நல்லா பேசும். வசந்த் கூட அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லுவான். அந்த பொண்ணையா சொல்றீங்க? மச்சான் கற்புற மாதிரி பத்திக்கிட்டாரு. ஆமா மச்சான் அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு பேர் என்ன மச்சான்? திடீர்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணு பேரு விமலாவா கமலாவா? ஐயோ பேரு நல்லா வைப்போம். அப்பதான் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். என்ன பேர் வைக்கலாம்? சொல்லுங்க மச்சான். ஐயோ மாப்பிள்ள வேற. அந்த பொண்ணு பேரு ரதி தேவி. ஐயோ பேர் எப்படி இருக்கு தெரியுமா மச்சான்? ரதி தேவி வசந்த், வசந்த் ரதி தேவி, சூப்பரா இருக்கே பேர் பொருத்தம். மச்சான் அந்த பொண்ணு எங்க இருக்கு? நம்ம கான்டாக்ட் பண்ணலாமா? நீங்க நினைச்சா கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்க உருவாக்கின கேரக்டர் தானே, அதனால பிரச்சனை இல்லை. நீங்க ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா அது பேசும் மச்சான். ஃபோன் நம்பர் வேணாலும் உங்க ஃபோன்ல இருக்கும், அதையும் எடுத்து பேசுங்க. மச்சான் ரொம்ப ஆக்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க என்ன. அது நீங்க பேசுறதுல தான் இருக்கும் மச்சான். மாட்டி விடணுமா விட வேணாமான்னு. இதுக்கு மேல எனக்கு நடிக்க வராது மச்சான், போதும். மச்சான் பின்னாடி நிக்குது இந்த பொண்ணு மாதிரிலாம் எங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா பேண்ட் சட்டை போட்ட பொண்ணை லவ் பண்ணி ரொம்ப திமிரா பேசுதான் என் வசந்த. அதனால எங்களுக்கு வேணாம். என் அன்பழகி மாதிரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி நல்ல ரதிதேவின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு ரதிதேவியா வரணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். கண் கண்ட தெய்வம் புருஷன் தான். புருஷன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு என் புருஷன் மட்டும் தான் முக்கியம். யார் எது தின்னாலும், ஏன் இந்த உலகமே எது தின்னாலும் எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற ரதிதேவியா என் வசந்துக்கு வந்து அமையணும். அப்படிப்பட்ட பொண்ணா அந்த பொண்ணா அமையுமா மச்சான்? அதான் சொல்லிட்டேனே மச்சான், நீங்க உருவாக்கின கேரக்டர் தான். நீங்க எப்படிலாம் சொல்றீங்களோ அது அப்படிலாம் பண்ணிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா கேரக்டர் எப்போ உள்ள வருது? மேபி நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன் மச்சான். நாளைக்கு வர வச்சிருவோமா? ஏமா ஸ்ரீநிதி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்ன பிரச்சனை? அப்போ ஓகேமா, நாளைக்கு கேரக்டர் இறக்கலாம். மச்சான் அப்ப ரெடியா கேரக்டர்? ரெடி மச்சான், வெயிட் அண்ட் வாட்ச். அப்ப சம்பவம் இருக்கு. ஆல்வேஸ் ஆன் த வே ரதி தேவி. உள்ள வந்த பவரடி அண்ணன் யாரு? மச்சான் என்ன இன்னைக்கு தங்கச்சியை பார்த்து ஃப்ரீஸ் ஆயிட்டியா? ஆமாண்டா, எனக்கு இவங்களை பார்க்கும்போது சீரியஸாகவே என் தங்கச்சின்ற மாதிரி தான் தோணுது. தங்கச்சின்னு நினச்சிக்கணுன்றதை தாண்டி என் கூட பிறந்தா ஒரு தங்கச்சிக்கிட்ட என்ன பாண்டிங் வருமோ என்ன ஃபீல் வருமோ பார்த்தா அந்த ஃபீல் தான் வருது. டேய் நான் தான் சொல்லிட்டேனே நீ உன் தங்கச்சியாவே வச்சுக்கணும். அப்புறம் என்னடா ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா? உன் தங்கச்சி தான் அவ. இவர் இப்படி தான் நார்மலாக யாராவது அண்ணன் கூட்டாலே எமோஷனல் ஆயிடுவாரு. தெரியுதுமா தங்கச்சி தெரியுது. அவன் மகாவை பார்த்து இவ்வளோ ஃபீல் பண்ணும்போதே தெரியுது. அண்ணன் நீங்கள் தான் எப்போவுமே அண்ணன், அதை யாராலையும் மாற்ற முடியாது. போதுமா? யார் தடுத்தாலும் யார் வந்து இல்லைன்னு சொன்னாலும் இந்த உறவை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. நான் தான் உங்கள் தங்கச்சி, நீங்கள் தான் என் அண்ணன். நீ சொல்றது இன்னுமே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உண்மையாக தான், யாராலையும் மாற்றவும் முடியாது மறுக்கவும் முடியாது. நீ என் தங்கச்சி தான், அந்த ஃபீல் எனக்கு நிறையாவே இருக்கு. அப்புறம்டா ஆஃபீஸ்க்கு போயிட்டியா காலையில?
ஆமாண்டா, ஒரு மீட்டிங்கு 2 பேருமே அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் தான் உங்களை கூப்பிட வீட்டுக்கு வரலான்னு இருந்தோம். ஆனால் சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் தான் வந்து எங்கள் அண்ணனையும் அண்ணியும் கூப்பிட்டு வந்திருப்போம். பரவாயில்ல அண்ணி, இருக்கட்டும். நாங்கள் வந்து பார்த்த அண்ணன், நீங்கள் வந்து கூப்பிட்டு வந்த அண்ணன், மொத்தத்தில் 4 பேர் இன்னைக்கு பார்த்துட்டோம். அதுவே சந்தோஷம்தான். ஆமாங்க அண்ணி, எங்கள் அண்ணன் எப்படி பார்த்துக்கிறாரு உங்களா? சூப்பராக பார்த்துக்கிறாரு அண்ணி, ஒரு குறையும் இல்லை. அண்ணி, நாத்தனாருன்றதுக்காக அப்படிலாம் சொல்ல வேணாம். நீங்கள் என்ன ஒரு ஃப்ரெண்டாகவே பாருங்க என்ன. ஐயோ அண்ணி, அப்படிலாம் இல்லை. உங்கள் அண்ணன் நல்லா சூப்பராகவே பார்த்துக்கிறாரு என்ன, அதில் எந்த குறையும் இல்லை. என்ன மச்சான், தங்கச்சி சொல்ற மாதிரி சூப்பராக பார்த்துக்கிறியா? இல்லை அண்ணனா ஏதாவது கேட்கணுமா கேள்வி? டேய் மச்சான், அண்ணனாவே மாறிட்ட. சொன்ன மாதிரி உன் தங்கச்சியை நான் கண் கலங்காம பாத்துக்கிறேன்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உடனே அண்ணங்கார வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவான். ஆமாண்டா, என் தங்கச்சியே சொன்னதுக்கு அப்புறம் நான் அண்ணன் தானே, நான் தான் கேட்கணும் மச்சான் ஒழுங்கா பாத்துக்கிறாரா பாத்துக்கலையான்னு. அது சரி, பாத்துக்கிறேன் மச்சான், பாத்துக்கிறேன். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உன் தங்கச்சி சந்தோஷமா பாத்துக்கிறத தவிர எனக்கு என்ன வேலை சொல்லு. தங்கச்சி எந்த பிரச்சனைனாலும் அண்ணன்கிட்ட வந்து சொல்லலாம். மச்சான் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அண்ணன்கிட்ட சொல்லு, அண்ணன் ஓடி வந்துருவேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். உன் கதைக்கு வருவோம். ஏண்டா தங்கச்சின்னு சொல்லிட்ட, என்ன மச்சான்னு சொல்லிட்ட, எல்லாம் கரெக்டு தான். எங்களுக்கு எப்படா மருமகனோ மருமகளையோ பெற்று தர போறேன்? ஏய், நான் கேட்டேன், நீ என்ன என் தங்கச்சி பார்த்துட்டு இருக்கான்? விதி என்னன்னு இருக்கோ அதுபடி தாண்டா எல்லாமே நடக்கும். அதெல்லாம் விடுங்க, விருந்துக்கு வந்திருக்கீங்க. அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா கிட்ட பேசுனீங்களா? பேசணும்டா. அம்மா கிச்சன்ல இருக்காங்க. சரி அண்ணன், பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் அத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஏமா கொஞ்ச நேரம்? இல்லைண்ணா, நான் போயிட்டு அத்தை ரெடி பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த பாட்டி உங்களை கூப்பிட்டாங்களே. அச்சச்சோ, பாட்டி கூப்பிட்டாங்களா? இதோ வரேன். அம்மா, யாரா இந்த குழந்தை? அவ கேம்புக்கு வந்திருக்காங்களடா, சரவணன் வசந்த். அவங்க ஃப்ரெண்டோட குழந்தை எங்க கூட தான் இருக்கா. அம்மா அப்பா தான் எங்களை கூப்பிடுவா. அப்படி ஒரு பாண்டிங். ஆமா அங்கிள், நீங்க யாரு? பாட்டி சொன்னாங்க இந்த வீட்ல ஒரு இன்னொரு மாமா இருக்காங்கன்னு. அங்க கிருஷ்ணா மாமா இருக்காங்களா, அந்த மாதிரி இன்னொரு மாமா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த மாமா நீங்க தானா? ஆமாண்டி தங்கம், அந்த மாமா நான் தான். தங்கம் பேர் என்ன? பாப்பா பேரு நந்தகுட்டி. அச்சச்சோ, கியூட்டா இருக்காளே பாப்பா. பாப்பா பேரும் கியூட்டா இருக்கே. அப்படியே பாப்பா கியூட்டா இருக்கனா? பாப்பா பேரு கியூட்டா இருக்கா? அப்புறம் தேங்க் யூ அங்கிள். அச்சச்சோ, என்கிட்ட தேங்க்யூலாம் சொல்லுவலா? சொல்லுவா. அம்மா யாராவது இந்த மாதிரிலாம் பேசினா தேங்க் யூ சொல்ல சொல்லுவாங்க. மாமாவுக்கு ஒன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கே, அதனால மாமா வீட்ல இருக்கீங்களா? ஏன் மாமா, பாட்டியே சொன்னாங்க உங்க வீட்ல இந்த அத்தை இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, அப்புறம் கிருஷ்ணா மாமா இருக்காங்க. உங்க வீட்ல என்ன மாதிரி குட்டி பாப்பா யாருமே இல்லையா? இல்லடா தங்கம், எங்க வீட்ல உன்ன மாதிரி குட்டி பாப்பா யாரும் இல்ல. அந்த பாட்டி நான் வந்தோடனே சொன்னாங்க, நீ எங்க வீட்ல கால் எடுத்து வச்ச நேரம் எங்க வீட்ல உன்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நான் வந்திருக்கல, அதனால உங்க வீட்ல சீக்கிரமா ஒரு குட்டி பாப்பா வந்துரும் அந்த பாட்டி சொன்ன மாதிரி. சரியா மாமா? நந்துக்குட்டி, சாமி எங்களுக்கு அந்த வாரம் தருமான்னு தெரியல, ஆனா தந்துச்சுன்னா சந்தோஷம்தான். சாமி எப்பயுமே நம்ம கேட்டது கொடுப்பாரு அத்தை. அதனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குட்டி பாப்பா இந்த வீட்டுக்கு தருவாரு. அப்ப சாமி கண்டிப்பா இந்த அத்தைக்கு அந்த குடுப்பனையை தருவார்னு சொல்றியா? தருவாரு அத்தை. உங்க வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வருமே, நந்து குட்டி சொல்லிட்டா. சாமி சீக்கிரமா இந்த அத்தை வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா அனுப்பி வைங்க. மாமா கண்டிப்பா தருவாரு சாமி. காளிதாசனேடுகள், கண்ணன் ராசலீலைகள், பருவமோகம் தந்தது பாவம் அல்லது. ஷாஜகானின் காதலி, தாஜ்மஹால் பூங்கிளி, பாசம் வைத்த பாவம்தான் சாபம் வந்தது. இறந்தாலே இரவாடு விளைகின்ற பிரேமையே, அடி நீ வழியாக